எல்லா ஜோதிட நண்பர்களுக்கும் வணக்கம். இப்பொழுது நம்ம யூடியூப்பில் ரிஷபராசியை பற்றி நேற்று போட்டிருந்தோம். அதற்கு மறு வீடியோ இது. இது தாராபலன் அடிப்படையில் இது என்ன செய்யும் அப்படின்ட்டு ஒரே வீடியோவில் முடிச்சிடலாம். ஏன்னா மேசராசி பார்த்தீங்கன்னா 3 வீடியோ போட்டிருக்கேன். நாம் 3 நட்சத்திரத்தையும் ஒவ்வொன்றாக சொல்கிறேன். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. அதற்கு பிறகு உங்களுக்கு வரக்கூடியதை ஒரே இதில் பார்த்தலாம். ஏன்னா 3 வீடியோ போட்டால் ரொம்ப தூரமாக போகுது, பார்க்குறவங்களுக்கு சிரமமாக ஏற்படுது. அதனால் இது ஒரே வீடியோ முடிச்சிடுவோம் நம்ம. அதனால் இதில் வரது கூட எடுத்து நோட் பண்ணிங்க. ஏன்னா ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு கட்டத்தில் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற கிரகம் நாளைக்கு அந்த இடத்துக்கு வராது. அதனால் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படியாப்பட்ட யோகங்கள் கொடுக்கக்கூடிய காலங்களிலும் இது யோகத்தை கொடுக்கும். ஏன்னா ஒவ்வொரு கிரகம் திரும்பி இந்த குரு லக்னத்தில் இருக்குது. திரும்பி வர்றதுக்கு 12 வருடங்கள் ஆகும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. ஒரு கேது மறுபடியும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 24 வருடங்கள் எடுத்துக்கொள்ளும். இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு இடத்துக்கு வர்றதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதனால் இதில் வரக்கூடிய யோகங்களும் இருக்குது, வரக்கூடிய கஷ்டங்களும் இருக்குது. இதை எல்லாத்தையும் சமநிலை பண்ணி நம்முடைய வாழ்க்கையை இன்பமும் துன்பத்தையும் கலந்து கொண்டுட்டு போகிறது தான் நம்மளோட லைஃபு. ஒருத்தங்க கோடீஸ்வரங்களாக இருக்காங்க, ஒருத்தங்க ஏழையாக இருக்காங்க. காரணம் என்னவாக இருக்குன்னு கேட்டால் அவங்கவுங்க செய்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் போகும். ஒரு ஸ்கூலில் 10 பேரில் 50 பேர் படிப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 பேரில் 1 பேர் தான் கலெக்டர் ஆவாங்க. பாக்கி 12 பேரும் பார்த்திங்கன்னா கலெக்டர் ஆக முடியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதுக்கு அடுத்த வேலைகள் இருக்கும். அதுக்கான ஒவ்வொரு ஜாப்பையும் நம்ம தாண்டி போகிறது தான், கடந்து போகிறதுக்கு பார்க்கணும். அதனால் எல்லாருக்கும் இந்த பூமியில் வேலை இருக்குது, எல்லாருக்கும் இந்த உலகத்தில் தொழில் இருக்குது. ஒவ்வொரு தொழில் ஒவ்வொரு மாதிரியான வரும். அது வினைப்பயனை பொறுத்து இருக்கும். அதை என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கன்னா இந்த உலகத்தில் வாழ்க்கை ரொம்ப சலிச்சு போயிடும். அதனால் அந்த காலகட்டம் வரும்போது தான் நமக்கு ஒவ்வொரு அனுபவமாக கொடுத்துட்டு அந்த வேலையில் போய் நமக்கு தெரியாமலே அந்த லக்கு போய் அங்கே நிற்கும். அதை எதிலடா பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகத்தில் தான் அதை பார்க்க முடியும். அதனால் இந்த ஜாதகங்கிறது சாதாரண கிடையாது. யாருக்கெல்லாம் ஜாதகம் தெரியாதுங்க அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உண்மையிலேயே நேரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ வரக்கூடிய காலங்களில் எல்லாருக்கும் ஜாதகங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நேரத்தையும் மணியும் ஒரு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த பூமி 360 டிகிரியில் போய்கிட்டு இருக்கிறது. இந்த 360 டிகிரி சாதாரண டிகிரி கிடையாது. நம்மளுடைய ஜாதகத்தில் 30 டிகிரியாக ஒவ்வொரு கட்டத்துக்கு பிரித்து வச்சுருக்காங்க. அந்த பிரித்து இருக்கிற டிகிரி அந்த குழந்தைகள் பிறக்கும்போது அது எந்தெந்த புள்ளியில் உட்காந்துருக்கோ அந்த புள்ளிகளை கண்டிப்பாக அனுபவித்து ஆகணும். அந்த அனுபவிக்கிறதுக்கு இந்த கிரகங்கள் எல்லாருக்கும் எல்லா விதையான யோகங்களையும் அது கொடுக்கும். சில டயங்களில் கஷ்டப்படக்கூடிய டயங்கள் வரும்போது கண்டிப்பாக கஷ்டப்பட தான் வைக்கணும். அதுக்கு தான் நம்முடைய தசாபுத்திகள்னு கிரகங்களுக்கு வழியாக கொடுக்குது. ஒரு கிரகத்துக்கு பார்த்திங்கன்னா சூரிய தசைன்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டுனா அதற்கு 9 புத்திகள் இருக்குது. ஒன்றோடு ஒன்று பின்னி வரும். ஆனால் எல்லாருக்கும் சில டயத்தில் சூரிய தசை சார்பாக வேலை செய்யும். ஏன்னா அந்த கிரகங்கள் உள்ளே போகக்கூடிய நட்சத்திரங்கள் ஒரே யோகத்தில் போய் உட்காந்துக்கிட்டுனா அடுத்து வரக்கூடிய கிரகங்கள்லாம் அந்த நட்சத்திரத்தில் உட்காந்துக்கிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எப்போவுமே சிரமங்கள் இருக்காது. அதே டயத்தில் அந்த தசாபுத்திகள் வெவ்வேறு நட்சத்திரத்தில் உட்காந்துட்டுனா உங்களுக்கு உள்ளே போகக்கூடிய ஒரே கிரகம் 6ஆம் இடத்துல நட்சத்திரத்தில் 9 புத்திகளையும் உட்காந்துக்கிட்டுனா எப்போவுமே நோயாளிகள் தான். அதுலேருந்து வெளியில் வரவே முடியாது உங்களால். ஒவ்வொரு நோயும் ஒவ்வொரு இதாக வேலை செய்யும். அதேமாதிரி 8ஆம் இடங்களில் எப்போதுமே இப்போ உட்காந்துக்கிட்டுனா எப்போதுமே கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய யோகங்கள் வரும். காரணம் அதுதான் சொல்கிறது, ஒரு கட்டத்துக்குள்ளே 6 கிரகங்கள் 5 கிரகங்கள் உட்காரக்கூடிய சூழ்நிலையாயிட்டு வரக்கூடிய 29க்கு மேலே பார்த்திங்கன்னா 6 கிரகம் ஒரே கோட்டுக்குள்ளே உட்காந்துக்கும். அது மீனராசியில். அது ரிஷபராசிக்கு 11ஆம் இடம். அது பாதி பயங்கர யோகத்தை கொடுக்கும், பாதி சிரமங்களை கொடுக்கும். காரணம் என்ன கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிறது ஒன்று ஒரு கேரக்டராக இருக்குது. பார்த்தீங்கன்னா 2 5ஆம் அதிபதி புதன் அந்த இடத்துல இருக்கார். அது கூடிய 4 கூடிய சூரியன் அந்த இடத்துல இருக்குது. அதுக்கு பிறகு 1 6 கூடிய சுக்கிரன் அந்த இடத்துல இருக்கார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 9 10 கூடிய சனி அந்த இடத்துல இருக்குது. இப்படி எல்லா கிரகமும் பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரனுக்கு 1 6 கூடியவன் 11ஆம் இடத்துல இருக்கிறது தானே லாபத்தை அனுபவிக்கக்கூடிய யோகத்தை அனுபவிப்பான். அதே இடத்துல 6 கூடிய நோயாளிகளை சொல்கிறது அந்த இடத்துல இருக்குது. அதே கடன் வாங்கக்கூடிய ஸ்தானமும் அதே ஸ்தானம் தான். இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பிரித்து எடுக்கணும். அந்த 4ஆம் அதிபதியும் அந்த 11ஆம் இடத்துல இருக்கிறப்ப கண்டிப்பாக அந்த ரிஷபராசிக்காரங்க வரக்கூடிய 29க்கு மேலே கண்டிப்பாக ரிஷப லக்னமாகி இந்த ஸ்தானத்தில் இந்த கிரகம் பத்தியத்தில் அப்போ பிறக்கும்போது உட்காந்துருந்தாங்கன்னா இப்பொழுது அவங்க கண்டிப்பாக கடன் வாங்குவாங்க. கண்டிப்பாக கடன் வாங்கி தீரணும், வாங்கி தொழில் ஆரம்பிப்பாங்க. இல்லைன்னா வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கும். காரணம் கேட்டால் 4ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய பேங்கு, வீடு, வண்டி, வாகனம், சொத்து வாங்கிறது, இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த 4ஆம் இடத்துல தான் வரும். அந்த 4ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருந்தால் ரொம்ப பெருசுப்படுத்திடும். அந்த இடத்தையே ரொம்ப பெருசுப்படுத்திடும். அந்த இடத்துல நம்மளுடைய 1ஆம் அதிபதினா நம்மளுது, 6ஆம் அதிபதினா நம்மளுடைய அடுத்த ஸ்தானம். அவங்க 11ஆம் இடத்துல உட்காந்துட்டாங்கன்னா கடனை பெருசாக வாங்குவாங்க.
கடனை வந்து சின்னதாக வாங்க மாட்டாங்க. அதாவது ஒரு 2 லட்ச ரூபா போய் வாங்கிட்டோம்னா அப்படிலாம் முடியாது. அங்கே பார்த்தீங்கன்னா 11 லட்சமா மாறும். சரிங்க ஒரு 5 லட்ச ரூபா வாங்கிடலாமாங்க, அதெல்லாம் முடியாது. 14 லட்ச ரூபாயா மாறும். சரிங்க 14 லட்ச ரூபாய் வாங்கிக்கலாம் சின்னது வாங்கலாம்னா அதெல்லாம் முடியாது. அது பார்த்தீங்கன்னா 23 லட்ச ரூபாயா மாறும். அப்போ ஒன்றுக்கு ஒன்றோடு பெருசாக வாங்கக்கூடிய இடம் தான் 11ஆம் இடம். இந்த இடத்துல அவங்க வாங்கி வீடு வாசல் எல்லாம் தொழில் வேறு ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா விஷயமான யோகங்களை அது அங்கே ஏற்படுத்தும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதற்கு பிறகு வாங்கக்கூடிய அந்த 6ஆம் விதி நவர அடுத்தது 6ஆம் அதிபதி முதல் ஸ்டெப்பில் கொடுத்துரும். 2ஆவது ஸ்டெப்புக்கு 12ஆம் இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் சிரமங்களை ஏற்படுத்தும். அதற்கு இப்போ வரக்கூடிய சனி அந்த 12ஆம் இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த 2.5 வருஷத்துக்குள்ளே சம்பாதிக்கக்கூடிய காசை நம்ம அடுத்து கட்டுறதுக்கு அதுக்கான ஏற்பாடுகள்லாம் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து சமநிலையில் படுத்திருக்கோம். ஏன்னா இந்த 2.5 வருஷத்தில் ஒரு காசு கொடுத்துட்டுங்க, அதுக்கு பிறகு நம்மளை எதுவும் பண்ணாதுங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரு விஷயம் கொடுக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரிக்கு நம்ம அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். அந்த கிரகங்களை பார்த்து கொண்டு வந்துருந்தோம்னா எல்லா விஷயத்தையும் அதை கொடுக்கும், எப்போ கெடுக்கும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக பார்த்து கொண்டே இருக்கலாம். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கிரகங்கள் சாதாரணமான ஒரு விஷயங்களை கொடுக்கறதில்ல. ஒரு அனுபவத்தையும் கொடுக்கும், அவங்களுக்கு வியாதியும் கொடுக்கும், அதற்கு பிறகு ஓடுறதையும் கொடுக்கும், அதுக்கு பிறகு உட்கார்றதையும் கொடுக்குது. அப்போ வந்து ஒரு விஷயம் ஒரு கிரகம் வந்து நம்ம உடம்புல வந்து எப்படி வேலை செய்யணுங்கிறது அதோடைய வேலையை அது கரெக்டாக பார்க்கும். அதை தாண்டி மனிதர்களுக்கு மூளையில் இறைவன் வந்து நம்மளுடைய ஆட்டி படைச்சிட்டு இருக்காங்க. நம்மளை என்னென்ன வேணும் எப்பப்போ வேணும் ஒரு செகண்டுக்கு மூச்சு காற்றில் போயிட்டு வந்து கொண்டு இருக்கிறது. அதனால் அதை தாண்டி செய்யக்கூடிய சக்தி நம்மக்கிட்ட இருக்குது. அதை தாண்டி போகக்கூடிய சக்தி இறைவன் நம்மக்கிட்ட கொடுத்துருக்கான். அதனால் காலம் கணிந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவத்தோடு கற்றுக்கணும். அதனால தான் பெரிய மனிதர்களுக்கு பெரிய பெரிய போஸ்டிங் நான் கொடுக்கேன். பாருங்கள், எம்எல்ஏ, என்பி, முதல்வர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வயது குறைஞ்சது 50, 60, 70 வயசுகளில் தான் இந்த போஸ்டிங் அமையுது. அதேமாதிரி ஒரு அனுபவத்தை கற்றுக்கிறதுக்கு அந்த வயது தேவைப்படுது. நமக்கு அந்த வயது வரும்போது தான் நமக்கு அனுபவம் கிடைக்கும். சின்ன வயசில் நமக்கு அனுபவம் கிடைக்கிறதில்ல. அது வளர தான் ஒவ்வொரு விஷயமா பார்க்கணும். பார்க்க தான் நம்ம அனுபவம் கிடைக்கும். அதனால தான் பெரியவங்களுடைய பேச்சை மதிங்க, பெற்றவங்களுடைய பேச்சை கேளுங்க. அவங்களுடைய சொல் பேச்சு கேட்க ஒவ்வொரு விஷயமா நடக்குது. இப்பொழுது நம்ம நேரடியாக நம்மளுடைய நட்சத்திரம், இந்த தாராபலனுடைய நட்சத்திரத்துக்கு போயிடலாம். அதாவது இந்த ரிஷபராசியில் பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரங்கள் இருக்குது. சாதாரண நட்சத்திரம் கிடையாது. கீர்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரம். பார்த்திங்கன்னா போர் தளபதினு சொல்லுவாங்க செவ்வாய், அந்த நட்சத்திரம் அங்கே தான் இருக்குது. இந்த உலகத்தையே ஆட்டி அனுபவிக்கக்கூடிய நட்சத்திரம் சூரிய நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரமும் அங்கே தான் இருக்கிறது. ஒரு மனிதன் அரசியலில் போய் பலமாக பெறணும்னா அந்த கார்த்திகை நட்சத்திரம் துணை இல்லாமல் இந்த பூமியில் போகவே முடியாது. அதுக்கு தான் ரோகிணி நட்சத்திரம். இந்த ரோகிணி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பார்வதியுடைய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. சிவனுக்கு அடுத்த நட்சத்திரம் அந்த ரிஷபராசியில் தான் இருக்குது. அங்கே ரிஷபராசியில் அந்த ரோகிணி நட்சத்திரம் உச்சமாயிடும். அந்த உச்சமாயிட்டுனா இந்த 12 ராசிகள்லேயே ரொம்ப உச்சமாகக்கூடிய நட்சத்திரம் ஒரே நட்சத்திரம் அந்த இடத்துல தான். சுக்கிரனுக்கு நிகரான அந்த நட்சத்திரம் அவ்வளோ பவர்ஃபுல் நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் ஒரு பெண்கள் பிறந்தாங்கன்னா இந்த உலகத்தில் எல்லா சுகபோகத்தையும் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அவங்களுக்கு எல்லா பொன்பொருளும் அனுபவிக்கக்கூடிய யோகம் உண்டு. இந்த உலகத்தில் இன்ப துன்பங்களை ரொம்ப அனுபவிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சிக்கக்கூடிய யோகங்கள் அங்கே உண்டு. காரணம் சூரியனும் பார்வதியும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அந்த இடத்துல இருக்கிறது. அதற்கு அந்த மிருகசீரிட நட்சத்திரம், முருகப்பெருமானோட நட்சத்திரம் நேர்கோட்டில் அந்த இடத்துல வருது. அவங்களுடைய இங்கிலீஷ் லெட்டர் பார்த்திங்கன்னா அந்த சூரியனுக்கு வரக்கூடிய இங்கிலீஷ் லெட்டர்ஸ் பார்த்திங்கன்னா AYJI இந்த 4 லெட்டரும் பார்த்திங்கன்னா அந்த சூரியனோட லெட்ரு. அதற்கு பிறகு சந்திரனோட லெட்டர்னு சொல்கிறது RKB. இந்த 3 லெட்டரும் அதில் உள்ளது. இந்த முருகப்பெருமானுக்கு நியூமராலஜியில் பேர் கிடையாது. அதனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முருகனுடைய பேர் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அவங்கள வச்சுக்கலாம். முருகன், கந்தன், கார்த்திகேயன், கடம்பன், எப்படியெல்லாம் ராஜேந்திரன், எவ்வளவு நேம் வருதோ அவ்வளவு நேம் இந்த முருகனுக்கு உள்ளது. இந்த லெட்டரை வச்சுங்க நம்ம என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க. ஆண், பெண், சின்னவங்க, படிக்கிறவங்க, காலேஜில், ஸ்கூல், ஐடி துறை, வேலைக்கு போகிறவங்க எல்லா தொழிலையும் இந்த லெட்டர்கள் உள்ள 26 லெட்டருக்கு மேலே இந்த உலகத்தில் லெட்டர் கிடையாது. அந்த 9 கிரகங்களுக்கும் இந்த லெட்ரு தான் அது போய் வேலை செய்யும். இதில் ஏங்க இவ்வளோ இம்பார்ட்டன் அந்த லெட்டரை எடுக்கிறீங்கன்னா 6ஆம் இடமும் 12ஆம் இடம் 8ஆம் இடத்துக்கு இம்பார்ட்டன் அந்த லெட்ரு வேலை செய்யும். அந்த கிரகங்களுடைய லெட்ரு இதில் இருக்குது. அதை எடுத்துக்கிட்டு இந்த போகக்கூடிய நட்சத்திரம் தாராபலன் அடிப்படையில் நட்சத்திரம் எடுத்துக்கிட்டு நீங்கள் போனீங்கனாலே யாரையுமே சந்தித்து ஈஸியாக உங்களுடைய வேலையை முடிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டனாக கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். அதனால தான் வரக்கூடிய கோச்சாரத்தில் போகக்கூடிய கிரகங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இந்த விஷயத்தை கொண்டுட்டு போங்க, உங்களுக்கு அற்புதம் வேலை செய்யணும். நான் 3 வீடியோவில் இருக்கிறது ஒரே வீடியோவில் சொல்லி முடிக்கிறேன். அதனால் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். அதாவது உங்களோட நட்சத்திரம்
கீர்த்திகை நட்சத்திரம் இருந்துட்டுனா ஒரு நட்சத்திரக்கு 3 நட்சத்திரம் துணை நட்சத்திரம் உண்டு. உங்களோட நட்சத்திரத்தோட இன்னும் 2 நட்சத்திரம் கொண்டு அதோட 3 நட்சத்திரம் துணை நட்சத்திரம் இருக்கிறது. நீங்கள் கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்ட்டிங்கன்னா உங்களுடைய நட்சத்திரம் கார்த்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரமும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமாகவே வரும். எல்லா 12 ராசிக்காரத்துக்கும் அப்படி தான் வரும். அதனால் எனக்கு இந்த நட்சத்திரம் வருதுங்க, இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு கேட்காதீங்க. உங்களுடைய கார்த்திகை நட்சத்திரம் வந்துட்டுனா பக்கத்தில் உத்திரத்தை போட்டுங்க, அப்புறம் உத்திராட நட்சத்திரத்தை எடுத்து எழுதிட்டிங்கன்னா அந்த 3 நட்சத்திரமும் உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரமாக வந்துடும். அதற்கு அடுத்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சம்பத் நட்சத்திரம். அதற்கு அடுத்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா விபத்து நட்சத்திரம், 3வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம் சேமை, 5வது பிருத்திகை, 6வது சாதகம், 7வது வதை, 8வது மைத்திரை, 9வது பரம மைத்திரை. இப்படி 9 தாரைகள் இதில் இருக்குது. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் கீர்த்திகை நட்சத்திரம் என்றால் அதற்கு 2வது நட்சத்திரம் ரோகிணி, அஸ்தம், திருபுவன நட்சத்திரம், யோக நட்சத்திரம். இந்த 2வது நட்சத்திரத்துக்குள்ள வீட்டில் எல்லா வகையான யோகங்கள் பார்க்கலாம். உங்கள் வீட்டில் இந்த ஒரு நட்சத்திரத்தை செஞ்சால் எல்லாருக்குமே இது வேலை செய்யும். இம்பார்ட்டன்ட் குடும்ப தலைவர்கள் யாரோ அந்த வீட்டில் இந்த நட்சத்திரத்தை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையான யோகங்கள் கிடைக்கும். எனக்கு 7 நாடு சனி நடக்குதுங்க, எனக்கு அஷ்டமா சனி நடக்குதுங்க, நான் எப்படி செய்ய முடியும்? எதையும் பார்க்க வேணாம். தாராபலனை ஒன்று எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்கள் வீட்டுக்குள்ளே அற்புதமாக வேலை செய்யும். இந்த தாராபலம் கல்யாணத்துக்கு ஒரே ஒரு நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டு வேலை செஞ்சாலும் உங்களுக்கு எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். உங்கள் தொழில், கடை, வியாபாரம், என்ன தொழில் வேணால் செய்யுங்க. இந்த நட்சத்திரத்தை உங்களுடைய குடும்பத் தலைவர்களுக்கு ஒரு நட்சத்திரத்தை எடுத்து அந்த குடும்பத்தில் வேலை பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே இம்பார்ட்டண்டாக வேலை செய்யும். இதற்கு கீர்த்திகைக்கு 3வது நட்சத்திரம் மிருகசீடம், சித்திரை, அவிட்டம். இந்த 3 நட்சத்திரமும் விபத்தை கொடுக்கும். அதாவது வண்டி வாகனத்தில் கடை ஆரம்பிக்கக்கூடாது, அப்போ தடங்களை ஏற்படுத்தும். ஊர் பயணங்கள் போகக்கூடாது, அங்கே விபத்தை ஏற்படுத்தும். சொந்தக்காரங்களுக்கு கல்யாண காட்சிக்கு போகிறப்ப கரெக்டாக போய்ட்டு கரெக்டாக வரணும். அவங்களுக்கு ஜாமீன் போடக்கூடாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா விபத்தை பயங்கரமாக ஏற்படுத்தும். அதற்கு 4வது நட்சத்திரம் சேமைத்தாரைன்னு சொல்லுவாங்க. இந்த சேமைத்தாரை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இந்த ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கு திருவாதுரை, சுவாதி, சதயம். இதற்கு 5வது நட்சத்திரம் ஆகாத நட்சத்திரம், புனர்பூஷம், விசாகம், புரட்டாதி நட்சத்திரம் ரிஷபராசி ரிஷபலகத்துக்கு ஆகாது. 6வது நட்சத்திரம் பூஷம், அனுசம், உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் நீங்கள் எல்லாமே செய்யலாம். நீ செய்தீங்கன்னா இது சாதகமாக அமையும். அன்னைக்கு போய் ஒரு விஷயம் பேசுனீங்கன்னா சாதகமாக அறியும். இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு பூஷம், அனுசம், உத்தரட்டாதி நட்சத்திரம் நான் சனி ஏற்கனவே நண்பன் சொல்லிட்டேன். அதனால் இந்த ராசி நட்சத்திரம் எப்போதுமே நீங்களுடைய பிறப்பு வரைக்குமே இந்த நட்சத்திரத்தை அவ்வளோ அற்புதமாக யூஸ் பண்ணலாம். இதற்கு 7வது நட்சத்திரம் ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இந்த 3 நட்சத்திரமும் உங்களுக்கு ஆகாது. இது வதையை ஏற்படுத்தும். எங்கே போய் இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, எங்கே தொழிலுக்கு நீங்கள் போகிறீங்க, எப்போ போய் ஒருத்தவங்கள்ட்ட வாக்கு கொடுக்குறீங்க, ஒரு விஷயத்துக்கு ஒரு தேர்தலில் போய் மோதுறீங்க, ஒரு விஷயத்தில் போய் ஜெயிக்கணும்னா இந்த நட்சத்திரத்துக்காரங்க உங்களை ஜெயிச்சிருவாங்க. இந்த ஆயில்யமும் கேட்டை ரேவதிக்காரங்க உங்களை ஜெயிச்சிருவாங்க. அதில் ரொம்ப உஷாராக இருங்க. இருந்தாலும் கிரக கட்டத்தில் 2 5ஆம் அதிபதியாக வரும். ஆனால் அதே டயத்தில் தசாபத்தில் வலுவில்லாமல் போயிட்டுனா இந்த தாராபலனும் உங்களோட வேலையை முடிச்சிடும். அதை ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஞாபகம் வச்சுக்க. இதற்கு 8வது நட்சத்திரம் அஸ்வினி, மகம், மூல நட்சத்திரம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான நட்சத்திரம். இதற்கு பரணி, பூரம், பூராட நட்சத்திரம் இன்னும் இம்பார்ட்டண்டாக கொடுக்கணும். இதில் தாராபலன் அடிப்படையில் எல்லாம் பக்காவாக கொடுத்துட்டோம். உங்களுக்கு 2ஆம் நட்சத்திரம் வரக்கூடிய இந்த நட்சத்திரத்தில் எல்லா வேலையும் செய்யுங்க. அதாவது இந்த சுக்கிரனுக்கு சந்திரன் பகைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த தாராபலன் அடிப்படையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். அங்கே கிரகம் சந்திரன் உங்களுக்கு கட்டத்திலே எங்கேயோ கெட்டிருக்கு, கெட்டவருடைய நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு நீங்கள் இதை செய்யாமல் விட்டுறாதீங்க. இதில் ஒரு நடை செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் போடுங்க, இதில் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு ஒரு நடை கமெண்ட் போடுங்க. அப்படி வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் 3வது நட்சத்திரம் தான் விபத்தை கொடுக்கும் நான் சொல்லியிருக்கேன். அப்படி ஒவ்வொரு பாயிண்ட்டாக இதை எடுத்து நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு போகக்கூடிய காலங்கள் 3, 5, 7வது நட்சத்திரம் விலக்கிட்டு பாக்கி எல்லா நட்சத்திரத்திலையும் எல்லா வேலையும் பாருங்கள். உங்களுக்கு சூப்பரான பலன்கள் கிடைக்கும். இதற்கு பிறகு இதுக்கான அடுத்த வீடியோ சொல்யூஷன் தேவையில்லை, இந்த வீடியோ போதும். ஓகேங்களா? இதோட இதை முடிச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பில் பட்டன் அழுத்தாதவங்க பில் பட்டன் அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.